என் அன்பு குழந்தையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அதை முழுவதுமாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா? அப்பன் சொல்கின்ற விஷயத்தில் உன் மனதிற்கு நல்ல தெளிவினை கொடுக்கும். அப்படி ஒரு விஷயத்தை தான் உன்னிடத்தில் சொல்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ என்னை அப்பனாக நினைக்கின்றாயோ இல்லையோ, நான் உன்னை என்னுடைய அன்பு குழந்தையாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடத்துவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உண்மையான அன்பினை புரிந்த குழந்தைகள் நிச்சயமாக இந்த வாக்கினை கேட்காமல் சென்று விட மாட்டார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஆசைப்படி நான் எப்பொழுதும் உன்னுடைய வாசலில் காவலாக நின்று கொண்டுதான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீ செல்கின்ற பாதையிலும் இப்பொழுதெல்லாம் உனக்கு உதவிகள் தேவைப்படுகிறது, தைரியம் தேவைப்படுகிறது என்று நினைக்கின்றாயோ, அப்பொழுதெல்லாம் உன் மனதிலே நான் புகுந்து உனக்கு தைரியத்தையும் மன வலிமையையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால்தான் என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது சில காலமாக நீ தைரியத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எல்லா நிகழ்வுகளையும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய், எப்படி உன்னுடைய குணங்கள் இருக்கிறது, எப்படி நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக வைத்திருக்கிறாய் என்பதையெல்லாம் இந்த அப்பன் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய கஷ்டங்களையும் உனக்கு வந்த பிரச்சனைகளையும் நான் பார்க்காமல் இல்லை. நீ கேட்கலாம், அப்பனே, இத்தனை காலமும் சில விஷயங்களிலெல்லாம் நான் கஷ்டப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தேன் அல்லவா? அப்பொழுது நீ எனக்கு உதவிகளை செய்திருக்கலாமே என்று கூட கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கின்ற விஷயங்கள், உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா? என் பிள்ளை சில கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தால்தான் வாழ்க்கையை முழுவதுமாக கற்றுக்கொள்ள முடியும். நீ கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்துதான் மீண்டும் அந்த கஷ்டங்கள் உனக்கு வராமல் எதிர்காலத்தில் அதையெல்லாம் நீ தவிர்க்க முடியும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இன்னும் உனக்கு சொல்ல போனால், இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வருகிறது. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் யார் யார் என்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய கஷ்டத்தில் யார் உனக்கு உதவி செய்தார்கள் என்பதையும் உன்னால் உணர முடியும் அல்லவா? உனக்கு அதையெல்லாம் அடையாளம் காட்டுவதற்காகவே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வருகிறது. யாரை நீ நம்ப வேண்டும், யாரை நீ நம்பி இருக்கக்கூடாது, உன்னுடைய எல்லை எதுவரை இருக்கிறது, எதையெல்லாம் நீ ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் இது போன்ற கஷ்டங்களும் சோதனைகளும் தான் உனக்கு உணர்த்துமே தவிர வெறும் வாய் வார்த்தைகளால் அதையெல்லாம் தீர்த்துவிட முடியாது. ஒரு முறை இதையெல்லாம் நீ பட்டு அனுபவித்து விட்டாய் என்றால் அது உன் வாழ்க்கையில் மீண்டும் வராதபடி நீயாகவே பார்த்து கொள்வாய் அல்லது தவிர்த்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே. ஆனாலும் உன் அப்பன் இந்த கஷ்டங்களிலிருந்து எல்லாம் நீ மீண்டு வருவதற்கான வழிகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதையும் உன்னால் மறுக்க முடியாது. என் அன்பு பிள்ளையே, சில நாட்களாக நீ சந்தோஷமாக இருப்பதையெல்லாம் இந்த அப்பன் பார்த்து விட்டேன். எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருந்து விடாது. உனக்கு சில இடங்களில் சந்தோஷம் இருக்கிறது என்றால் அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும். எங்கே இதன் பிறகு நமக்கு கஷ்டம் வந்து விடுமோ, நாம் அதிகமாக சந்தோஷப்படுகிறோமோ என்றெல்லாம் நீ பயந்து கொண்டிருக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறித்தான் வரச் செய்யும். ஆனால் இன்பம் வரும் பொழுது சந்தோஷமாக இருப்பதும், துன்பம் வரும் பொழுது ஐயோ எனக்கு துன்பம் வந்து விட்டதே, இனி என்ன செய்வேன்
என்று புலம்புவதும் வாடிக்கையாக இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை எப்படி கடந்து வர வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிதான் உன்னுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு நாளும் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து நீ பயந்து நிற்கக்கூடாது. என் செல்ல குழந்தையே, சில நேரங்களில் நீ சிரிப்பதற்காகவே பயப்படுகின்றாய். ஏனென்றால் இப்போது நாம் சிரித்து விட்டால் அடுத்தது கஷ்டம் வந்து விடுமோ, நாம் இப்பொழுது நன்றாக இருக்கிறோம் என்று மற்றவரிடத்தில் சொல்லிவிட்டால், அதுவும் சில துரோகிகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிந்து விட்டால், எங்கே அவர்கள் மீண்டும் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து விடுவார்களோ என்று நீ அஞ்சி பயப்படுகிறாய். நீ நன்றாகவே இருந்தாலும் நீ சிரமத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை உன் மனதில் சில சமயங்களில் வைத்திருக்கிறாய். மனதில் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் தான் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களையும் உருவாக்கி விடுகிறது. என் அன்பு குழந்தையே, நீ ஒருவரிடத்தில் உன்னை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி சந்தோஷமாகவும் சொன்னாயானால், அந்த நேரத்தில் உடனே உனக்கு கஷ்டங்கள் வந்து விடுகிறது. அது போன்ற நபர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் அப்படிப்பட்ட சிலரால் தான் உனக்கு கண் திருஷ்டியும் ஏற்படுகிறது. அதன் காரணமாகத்தான் என் குழந்தையே உனக்கு அடுத்தடுத்து கஷ்டங்களும் வந்து விடுகிறது. அதனால் நீ கண் திருஷ்டி படாமல் உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, நீ எப்படி இருக்கிறாய் என்பதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டாம். என் பிள்ளையே, நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதை மற்றவர்களுக்கு தற்பெருமையாக நீ சொல்லி வெளிப்படுத்தி விட்டாய் என்றால் உன்னுடைய நிலைமையானது தலைகீழாக மாறிவிடுகிறது. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை பார்த்து என்ன நினைக்கிறார்களோ அதையெல்லாம் நினைத்துவிட்டு போகட்டும். அதற்கெல்லாம் நீ ஒருபோதும் இவர்கள் இப்படி நினைப்பார்களோ அப்படி நினைப்பார்களோ என்று தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டாம். நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், எவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாய் என்பது எல்லாம் இந்த அப்பனுக்கு மட்டுமே தெரியும். மற்றவர்களுக்கு இது தெரியாது அல்லவா? அவர்களுக்கு உன்னுடைய ஒரு பாதி மட்டுமே தெரியும், மறுபாதி தெரியாதல்லவா? ஏனென்றால் எப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? நீ ஒரு நல்ல விஷயத்திற்காக மற்றவர்களிடத்தில் உதவி என்று கேட்டால் அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் அதுவே பொழுதுபோக்கிற்காகவோ சிற்றின்பத்திற்காகவோ நீ ஒருவரிடத்தில் பணம் கேட்டாலோ அல்லது உதவியினை கேட்டாலோ உடனே வந்து செய்வார்கள். நீ இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றவர்களிடத்தில் ஏதேனும் உதவியை கேட்டால் கூட உன்னை ஏளனமாகத்தான் பார்க்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான நிலை என்ன என்பது கூட தெரியாமல் அவர்களாகவே உன்னை பற்றி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய உண்மையான நிலை என்னவென்பது அவர்கள் ஒருபோதும் அறிய விரும்புவதில்லை. அதே நேரத்தில் அதை அறிந்து கொண்டாலும் உனக்கு உதவிகளை செய்வதாகவும் இல்லை. நீ கஷ்டப்படுகிறதை தெரிந்து கொண்டால் உனக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று மற்றவர்களிடத்தில் சொல்லி சந்தோஷப்படுகிறார்களே தவிர உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது இல்லை. என் அன்பு பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது நீ யாரிடத்திலும் உதவி என்று கேட்டு நிற்காதே. நீ மற்றவர்களுக்கு உதவியை செய்யும் பொழுது நம்பிக்கையானவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் நீ உதவிகளை செய்கிறாயா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னிடத்தில் காசு பணம் இருக்கிறது என்று இடத்தில் போலியாக நடிக்கின்ற மனிதர்களுக்கும் ஊதாரித்தனமாக செலவு செய்யும் மனிதர்களுக்கும் நீ செலவுகளை செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய உண்மையாகவே உதவக்கூடிய சில நண்பர்களையாவது நீ சேர்த்து வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அதை போல நீயும் உண்மையாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய சில நபர்களையாவது நீ உண்மையாக சம்பாதிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் கவனமாக கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு நொடியும் இனி உனக்காக படைக்கப்பட்டதுதான்.
அதில் கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் உனக்கு சந்தோஷத்தை பெற்று கொடுக்கும். அதை விட்டு மற்றவர்களின் கவலைகளை எல்லாம் சேர்த்து நீ சுமக்கக்கூடாது. உனக்கே இங்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது என்பதால் மற்றவர்களின் கஷ்டங்களையும் சேர்த்து நீ சுமக்க வேண்டும் என்று நினைக்காதே. அதனால் உனக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இனி அதிகமாக வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளையும் உன்னுடைய தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த அப்பன் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். உன்னிடத்தில் காசு பணம் சேரும் பொழுது உன்னால் இது எல்லாவற்றையும் எளிதாக கடந்து வர முடியும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு வருமானத்தையும் சேமிப்பையும் அதிகரித்தால் மட்டுமே உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து வழிபட்டு வா. அது மட்டுமல்ல, உன்னுடைய கையிலிருந்து அனாவசியமற்ற செலவுகளுக்கோ சிற்றின்பங்களுக்காகவோ நீ உன்னுடைய பணத்தை உன்னுடைய கைகளால் செலவு செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய கைகளில் இருந்து கொடுக்கக்கூடிய பணம் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே செல்கிறது என்றால் அது மீண்டும் உன்னிடத்திலே கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய பிரச்சனைகளில் பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. அதை தீர்க்க வேண்டுமென்றால் நீ வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய பணப்பையில் ஏலக்காய் 2ஐயும் பச்சை கற்பூரத்தையும் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். உன் கையில் இருந்து கொடுக்கக்கூடிய பணமானது நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே கொடுக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு தீய விஷயங்களுக்கும் அனாவசியமற்ற செலவுகளுக்கும் நீ கொடுத்து விடக்கூடாது. இதை மட்டும் நீ சரியாக செய்து வந்தால் போதும், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த கருப்பன் உனக்கு எல்லா வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன் வாழ்க்கையில் பெற்று கொடுப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.